அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ராலஜர் கனகாம்பாள். இப்போ ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையும் லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசியாதிபதி வச்சு நம்ம பலன்கள் சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ இந்த லக்னம் அப்படின்னா லக்னம் வந்து நின்றுக்கக்கூடிய நட்சத்திர புள்ளி, அதுதான் லக்ன புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த நட்சத்திரத்தில் நிற்கிது, யாருடைய காலில் நிற்கிது அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய கேரக்டர் வாய்ஸ் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும். என்னடா இது அமைதியாக இருப்பான்னு சொல்லுவாங்க, ஆனால் இவங்க வந்து இந்தளவுக்கு துணிச்சலாக ஆற்றலாக செயல்படுறாங்க, என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த லக்ன புள்ளி, லக்னம் நின்றுக்கக்கூடிய நட்சத்திர புள்ளி தான் வந்து லக்ன புள்ளி அப்படின்னு சொல்கிறது. அதை நின்றுக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய கால்னால்தான் நமக்கு அந்த அளவுக்கு பலத்தையும் பலவீனத்தையும் கொடுக்கக்கூடியது அதுதான். ஏன்னா எந்த நட்சத்திரத்தில் நிற்குதோ அதனுடைய அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரு, ஆட்சியா, உச்சமா, நீசமா அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய பலாபலன்கள் மாறுவதற்குண்டான தன்மைகள் உண்டு. அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள், அதாவது இந்த லக்ன புள்ளியாக இதில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன விதமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தலைமைத்துவம். எந்த ஒரு செயலையும் எடுத்தோம் அப்படின்னா அதை சரியாக செஞ்சு முடிக்கிற வரையிலும் ஓய மாட்டாங்க. அது அளவுக்கு நல்லா பிளான் பண்ணி அந்த விஷயத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய வம்சாவளியுடைய கேரக்டர்ஸ் அப்படியே இருக்கும். இப்போ தாத்தா, அப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இதனோட ஜென்ரேஷனோட இது வந்து அந்த பொறுப்புகளும் சரி, வழி நடத்தல் விதமும் சரி, அப்பா மாதிரியே பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அது மாதிரி அப்பாவுடைய குணாதிசயங்கள், அந்த வழி நடத்தக்கூடிய தன்மைகள் அவர்களுக்கு அப்படியே இருக்கக்கூடிய இது இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு சுய கௌரவத்தை எதிர்பார்ப்பாங்க. ஓகேங்களா? சுய கௌரவம், அதே மாதிரி தனக்கான அந்த இடத்துல மதிப்பு மரியாதை இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கே போவாங்க. அது மாதிரியான ஒரு இதை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதேமாதிரி தலைவலி சம்மந்தப்பட்ட தலை சம்மந்தப்பட்ட தலைவலி, ஒற்றை தலைவலி, இது மாதிரியான பிரச்சனைகள் அவர்கள் உண்டு. கண்ணாடி போடக்கூடிய ஒரு அமைப்பையும் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி துணிச்சலாக செயல்படக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு உண்டு. அரசியல், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட நபர்களுடைய ஒரு நட்பு இவர்களுக்கு உண்டு. அல்லது நேரடியாக இவர்களை அரசியலில் இறங்கி களகாணக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். சொந்த வீடு உண்டு, பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்களும் உண்டு. அதே சமயத்தில் அதில் வில்லங்கங்களும் உண்டு. பிரச்சனைகளும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். முன்னோர்களுடைய வழிபாடுகள் செய்வதன் மூலிமா இந்த பிதர்களுடைய கர்மா அவர்களுக்கு குறையறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அதனுடைய பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இவர்களுக்கு. அதுக்குண்டான நிவர்த்தி அவங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து இது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். அதே சமயத்தில் இயற்கையை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு இது இருக்கக்கூடியவங்க, டேலண்ட் இருக்கக்கூடியவர்களை மதிப்பு மரியாதையோடு நடத்தக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. யார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. பெத்த பையனாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட போய் நான் கையேந்தி நிற்கணுமா அப்படிங்கிற எண்ணம் இவர்கள்கிட்ட இருக்கும். எந்த இடத்துலையும் இவர்களுக்கான ஒரு அங்கீகாரம் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இந்த லக்ன புள்ளியில் இருக்கக்கூடியவர்கள், இந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய லக்ன புள்ளியாக இருக்கக்கூடியவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த தன்மை உண்டு. இவர்களுக்கு நல்ல ஊருக்குள்ள நல்ல ஒரு பேரு, புகழ், ஒரு அந்தஸ்து இதெல்லாமே இருக்கும். இவர்கள் பேர் சொன்னாவே ஊருக்குள்ள தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு இவர்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். இது அவரவருடைய சுய ஜாதகத்தை பொறுத்து கொஞ்சம் அதிகப்படுத்தவோ அல்லது குறையிறதுக்கோ வாய்ப்பு உண்டு. ஏன் அப்படின்னா அந்த சூரியன் அவர்களுடைய ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறாரு, பாவர்களோடு சேர்ந்திருக்கிறாரா, நல்ல நிலைகள் இருக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்து மாறத்துக்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 9092419992 இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க. உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு உங்களுக்கு உண்டான தோஷங்களும் அதை நிவர்த்திகளும் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் உங்கள் ஜாதக ரீதியாக எந்த கடவுளை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.